இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். சிப்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி சுருளாக செஞ்சு சாப்பிட்றதுனா சொல்லவே வேண்டாம். ஸோ அதை வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துங்க. இந்த டூல்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பொட்டேட்டோ கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் தக்காளியை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு, குக்கும்பர் டிசைன் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபுட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்க்யூவர்க்குள்ளே அந்த அந்த டூல்ஸை உள்ளே விட்டு நம்ம நார்மலாக திருகிற மாதிரி சுற்றி விடுங்க. இதுக்குன்னே உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் இல்லைன்னா நம்ம கத்தியில் கூட நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஒரே ஈவனாக கட் ஆகும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது சுற்ற அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இது இல்லைன்னா இந்த ஸ்க்யூவரை உள்ளே விட்டுட்டு கத்தியை வச்சு நல்லா சுற்றி வர இப்படி எப்படி நான் கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணால் போதும். அது ஷார்ப்பான நைஃபாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கிராஸாக கட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்தா வரும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டூல்ஸ் ரேட்டும் கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஃபுட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணாமல் நடுவில் அந்த குச்சி வச்சிருக்கிறதுனால நமக்கு அதுக்கு நடுவில் உள்ளது மட்டும் கட் ஆகாமல் அப்படி சுற்றி கட் ஆகிட்டுருக்கும். ஸோ லாஸ்ட்டில் முடிக்கும் போது இதோட முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கு தோல் எடுக்காமல் நீங்கள் செஞ்சால் தான் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஸோ மேலே உள்ள அந்த எண்டை அந்த மேலே உள்ளதில் சொருகிட்டிங்கன்னா இப்படி நம்ம இழுக்கும்போது அழகாக வரும். இதை அப்படியே ஐஸ் வாட்டரில் தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to நம்ம பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் அதில் அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு 1/2 கப் தண்ணி. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சட் ஹர்ப்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்தோம்னா நமக்குள்ள டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட பேட்டர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா கலந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம அப்படியே மேலே ஊற்ற போகிறோம் டிப் பண்ணி. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பவுலாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே டிப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மாவு ரொம்ப சொதன்ட்டு பஜ்ஜி மாவு மாதிரி இல்லாமல் பட்டும் படாமலும் அந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நல்ல டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நீங்கள் அவன்லையும் வைக்கலாம், பேக் பண்ணியும் எடுக்கலாம். இதுக்கும் பேன் நல்ல முழுகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் பொரிய விட்டு சுற்றி நல்லா பொரிய விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். சுவையான ஸ்பைரல் பொட்டேட்டோ முறுன்னு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடாம இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸு அது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் டைமில் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சுவையான ஸ்பைரல் பொட்டேட்டோவை அப்படியே சாப்பிட்றத விட அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, விருப்பப்பட்டால் தக்காளி சாஸ், மயோனீஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். சுலபமாக செய்யக்கூடிய ஸ்பைரல் பொட்டேட்டோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.